உக்ரைனுக்கு தொடர் தோல்விகளாகவே வந்துட்டுருக்கு. போக்ரோஸ் பகுதியில் தோல்வி, அங்கேயே ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, கை காலெலாம் வீங்கி இருக்கு, கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற புரளி மறுபடியும் இப்போது மேற்குலக நாடுகளுடைய ஊடகத்தால் பரப்பப்பட்டு வருது. இதற்கு நடுவில் ரஷ்யா எந்த அளவுக்கு வெற்றியை குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றியை குவிச்சிட்டே இருக்காங்க. டாம்ஹாக் மிசைல் அப்படின்னு சொல்லி அந்த மிசைலை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை உக்ரைன் போட்டிருந்தாங்க. பட் இப்போதைக்கு டாம்ஹாக் மிசைல் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதுனால உக்ரைன் போட்ட திட்டம் எல்லாமே தவிடு பொடியாக மாறிவிட்டது. அதுக்கு பதிலாக எங்ககிட்ட மிசைல் இருக்குது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்னாலும் எங்களுக்கு இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சாதாரணமாக சொல்லலை, ரொம்ப பெரிய அளவில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாமே ஷாக்கிங்காக கேட்குற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? பேட்ரியாட் மிசைல் அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ரொம்ப நாட்களாகவே இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை உக்ரைன் கேட்டாங்க. பட் உக்ரைனுக்கு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் கொடுத்து ஒருவேளை அது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் தோல்வியை தழுவியது, இல்லாட்டி அந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தால் ரஷ்யாவினுடைய ஏவுகணையை, ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட்டை முறியடிக்க முடியவில்லை என்றால் அது பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்துக்கே பெரிய அவமானமாக இருக்கும். எனவே இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. அமெரிக்காட்ட ஜெர்மனி மாதிரியான முக்கியமான நாடுகள் எல்லாரும் தாஜா பண்ணி இல்லை நம்ம பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை கொடுத்து தான் ஆகணும், எப்படியாவது உக்ரைனை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை கொடுத்தாங்க. இப்போது கிட்டத்தட்ட 30 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் வாங்குறதுக்கான ஒரு தயாரெடுப்பில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கார். ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய காசை எடுத்து அந்த 30 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை வாங்க போகிறாரான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு யாரோ காசு கொடுக்கணும்ல. அந்த காசு கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அதாவது EU ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான். இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் 27-30 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் வாங்குறதா இருந்தாலும் இப்போது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பெரிய ஒரு ஆசை வந்து நிற்கிது. அந்த ஆசையை நான் உங்கள் முன்னாடி சொல்லும்போது நீங்கள் என்னையே திட்டக்கூடாது. அவருடைய ஆசை என்னென்னா, அமெரிக்காட்டிருந்து நான் 27-30 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் வாங்குகிறேன், ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம், எங்களை நாங்களே பாதுகாத்துக்கொள்ள சொல்கிறதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன திட்டம் வச்சுருக்கார் அப்படிங்கிறது தான். உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் ஏன்ட்ட தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். இன்றைக்கி ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கார் அவர். ஏன்பா இப்படி ஒரு விபரீதமான முயற்சி உனக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை ரஷ்யா இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை எண்ணெயை தோற்கடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை தான் தோற்கடிப்பாங்க, மறுபடியும் உங்ககிட்ட தான் வருவாங்க. எனவே உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நான் அதை வச்சு ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான தாக்குதலையும் தடுத்து மறுபடியும் இந்த ஃப்ளெமிங்கோ மிசைல் இருக்குல்ல, என்கிட்ட ஃப்ளெமிங்கோ மிசைல் ஒரு சூப்பரான மிசைல் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த ஃப்ளெமிங்கோ மிசைலை வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல் நடத்தி, அது கூடவே என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு டாம்ஹாக் மிசைல் கிடைக்கும்ல, அதை வச்சும் நாங்கள் தாக்குதலை நடத்தி ஒட்டுமொத்தமாக நாங்கள் என்ன செஞ்சிருவோம், ரஷ்யாவை தோற்கடித்து விடுவோம். ரஷ்யாவை தோற்கடித்து விட்டோம்னா ஐரோப்பிய ஒன்றியம் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், ஜாலியாக இருக்கலாம், பயப்பட வேண்டாம். அதனால் உங்களை நீங்களே பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் என்கிட்ட தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். இது பெரிய ஒரு கேலி கூத்தாக மாறிக்கிட்டே இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உனக்கு வேணும்னு கேட்குறது நியாயம், நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், அதை நீ வச்சுக்கிறது அப்படிங்கிறது உன்னுடைய நியாயம். எங்களுடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறது, உலக அரசியலில் எங்களுக்கான முக்கியத்துவத்தை இது உணர்த்துகிறது. ஆனால் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உன்ட்ட கொடுத்தா தான் உக்ரைனால் பாதுகாப்பாக இருக்க முடியும், உக்ரைன் பாதுகாப்பாக இருந்தால்தான் ஐரோப்பிய ஒன்றியம் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி சிரிக்காமல் சொல்லியிருப்பார்? மனுஷன் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் 27 அமெரிக்காவினுடைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஃபண்ட் என்பதை நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக தர வேண்டாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கன்னு சொல்லி பலமுறை சொல்லியிருந்தார்ல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எதிர்காலத்திற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பணமும் இங்கே வேஸ்ட் ஆகாது, எல்லாமே நம்முடைய யுத்தத்துக்காக அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு உண்மை இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பேக் ஃபயராக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா NABU நபு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க.
இந்த நபு அப்படிங்கிற அமைப்பு தான் உக்ரைனுக்குள்ள ஊழல் நடக்குதா, உக்ரைனுக்குள்ள வரக்கூடிய ஃபண்ட் சரியாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறதா, இல்லை அந்த ஃபண்டை வச்சு யாராவது ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறாங்களா, அவங்க ஊழல் பண்ணுறாங்களா, அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா, இதெல்லாமே கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த நபு அப்படிங்கிற இந்த அமைப்புக்குள்ள ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பல நாட்களாகவே இருக்குது. ஊழலை கண்டுபிடிக்க வேண்டிய இந்த நபு அவங்களே ஊழல் செய்கிறாங்க. எப்பா நீ ஊழல் செஞ்சுருக்க, எனக்கு ஒரு 10% வெட்டு, உன்னுடைய ஊழலை நாங்கள் கட் பண்ணிடுறோம், ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நபு ஒரு இன்டர்னல் கேமை ப்ளே பண்ணியிருக்கு. அப்போ இதில் சில நபர்கள் பெரிய அளவில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த நபு அமைப்பை சார்ந்த சில நபர்களே ஊழலில் ஈடுபட்டிருப்பதால் பிற நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாம் பயத்தில் இருக்காங்க. நம்முடைய ஃபண்டை நம்ம அங்கே கொடுக்குறோம், நம்முடைய ஆயுதங்களை நம்ம கொடுக்குறோம், ஐரோப்பிய ஒன்றியம் நல்லா இருக்கணும்னா உக்ரைன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியே நம்மளை இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் சென்சிட்டிவான மேட்டரை வச்சு தாக்கிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் தாண்டி நாம் எப்படி இந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் ஊழல் பெருச்சாளிகளையும் நம்பி நம்ம பணத்தை கொடுப்பது? எனவே பணம் கொடுக்காமல் நேரடி ஆயுதத்தை வழங்கி விடலாமா அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஆயுதத்தையே திரும்ப கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த நபு அமைப்பை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்களிடம் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்படுது. இந்த கோரிக்கையை வச்சது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதற்கு ரிப்ளை வேற கொடுத்துருக்கார். அந்த ரிப்ளை தான் இப்போ உக்ரைன் மக்களிடையே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. Zelensky calls for justice and energy ministers to resign, announces sanction in Energoatom corruption case. இந்த எனர்கோட்டம் கரப்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு ஊழல் கேஸை பற்றி வழக்கு விசாரணை எல்லாமே செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது தான் உண்மை வெளியுலகத்துக்கு தெரியுது. ஜஸ்டிஸ் அண்ட் எனர்ஜி மினிஸ்டர்ஸ், உக்ரைனுடைய ஜஸ்டிஸ் அண்ட் எனர்ஜி மினிஸ்டர்ஸ் பெரிய அளவில் ஊழல் செஞ்சுருக்காங்க. அந்த ஊழலை மறைப்பதற்காக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த எனர்ஜோட்டம் கரப்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே மறைத்து ஊழலை நடைபெறாத வண்ணம் ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை நபு அமைப்பு வெரிஃபை பண்ணியிருக்கு. வெரிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே ஊழலே நடக்கவில்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துருக்கு. ஸோ என்டையர் இக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ மாட்டிக்கிட்டுச்சு. ஒட்டு மொத்தமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் எல்லாமே கரப்ஷனில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த கரப்ஷன்லேருந்து இவங்க தப்பிக்கவில்லை என்றால் இந்த யுத்தத்திலிருந்து இவங்களால் முன்னேறவே முடியாது. இந்த யுத்தத்தோடு உக்ரைன் முடிந்து விட்டது அப்படிங்கிற தகவல் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு பெரும் பேரதிர்ச்சியாக மாறியிருக்கு. ஏன்னா உக்ரைனை நீங்களே காப்பாற்றி கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வார் செக்ரட்டரி சொல்லிட்டார். டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வார் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு, இது எங்களுடைய யுத்தம் கிடையாது, இது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுடைய யுத்தம். ஐரோப்பிய ஒன்றியம் ஃபர்தராக நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நீங்களே எல்லாம் பேசி முடிவெடுத்துக்கொள்ளுங்களேன், எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதப்பா, நீங்களே முடிவெடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்லிட்டு அவர் பொடி தட்டிட்டு கிளம்பிட்டார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இது எங்கள் கையிலே இல்லை, எங்களுக்கு டேரிஃப் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணுறதற்கு ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகளிடையே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஸோ கொஞ்சம் நாட்கள் ஐரோப்பிய ஒன்றியம் இதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ இந்தாங்க இந்த துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு அடுத்த ஒரு சிக்கல் உருவாகி இருக்குது. ரொமானியா நாட்டுக்குள்ளே சின்ன சின்ன உதிரி பாகங்கள் செதறி கிடக்கு. என்னப்பா உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொடாதீங்க, அதெல்லாம் ரஷ்யாவினுடைய ட்ரோனுடைய உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லி ரொமானிய அரசாங்கம் சொல்கிறாங்க. ஸோ ரொமானிய அரசாங்கம் இப்படி சொல்வதற்கான காரணம், நேற்று ரஷ்யா உக்ரைனுடைய தாக்குதலை ட்ரோன் வழியாக செஞ்சாங்க. அப்படி ட்ரோன் வழியாக செஞ்சும்போது அதனுடைய எஞ்சிய பாகங்கள் தான் இப்போ ரொமானியாவில் வந்து விழுந்திருக்கு. இதை வச்சு ரொமேனியா உலக நாடுகளிடையே ரஷ்யா எங்கள் நாட்டுக்குள் எங்களுடைய வான்பரப்புக்குள் நுழைந்து விட்டார்கள், அவங்களுக்கு நாங்கள் பழி வாங்கணும், ஏதாவது எங்களுக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிற கோரிக்கையை வைக்க போகிறாங்களாம். இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியம் இதை சரிப்படுத்தணுமா வேண்டாமா, இதை சரிபார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட போதுமான அளவுக்கு உளவு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஐரோப்பிய ஒன்றியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த உளவு அமைப்பை நம்பி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் அமெரிக்காவை நம்பி இருக்கோம், இன்னும் சில நாடுகளுடைய உளவு அமைப்பை நம்பி இருக்கோம்ப்பா, ஐரோப்பிய ஒன்றியத்திற்குன்னு ஒரு உளவு அமைப்பு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுடைய ஆன் இன்டெலிஜென்ஸ் பிரான்ச் அப்படிங்கிறத உருவாக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரசிடென்ட் இருக்காருங்க பார்த்தீங்களா, அந்த உர்சுலா அவர்களுடைய தலைமையில் ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரான்ச் அப்படிங்கிறது உருவாக்க வேண்டும். இந்த இன்டெலிஜென்ஸ் பிரான்ச் என்ன செய்யும்னா, அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும்ல, அந்த இன்டெலிஜென்ஸ் கூட இந்த இன்டெலிஜென்ஸினுடைய ஆஃபீஸர்ஸ் பேசி ஒட்டுமொத்தமாக இது ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷனாக செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷனால் மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்காணித்து அதற்கான சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஓ,
இதுதான் உங்கள் டக்கா? இப்போ தான் இன்டெலிஜென்ஸ் பிரான்ச்சை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களா? அப்போ ரஷ்யா உக்ரைனை அடிக்கிறது, உக்ரைனுடைய பல இடங்களை உக்ரைன் இழந்து நிற்பது, புட்டின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கிமிக்கான வார்த்தைகளை வைத்து போலியான செய்திகளை பரப்புனது, அப்படி இப்படின்னு சொல்லி எதையுமே இன்னும் ஐரோப்பிய ஒன்றியம் சரியாக செய்யவே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை தலைவரே. அவங்கக்கிட்ட ஃபண்ட் இல்லை, அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இல்லை, அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு உலக அரசியல் ஆதிக்கம் கிடையாது. அப்போ ஆதிக்கம் செலுத்தும் நாடு எது? அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்காங்களா? இல்லை. அதனால தான் உக்ரைன் கேட்குறாங்க, அமெரிக்கா என்னைக்காவது எங்களுக்கு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் தரட்டும், அதுவரையிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ட்ரோல் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. பீரங்கிகள், கவச வாகனங்கள், இதை சுற்றி ஒரு நெட் அப்படிங்கிறத கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நெட் ஏன் வைக்கப்படுது அப்படின்னு கேட்டால், இல்லை உக்ரைனுடைய ட்ரோன் வந்து அப்படியே கீழே விழும்போது, சூசைட் ட்ரோன்ஸ் வந்து டப்புன்னு அடித்த உடனே அந்த ஃபியூஸ் அப்படிங்கிறது ஜாயின் பண்ண உடனே என்ன ஆயிரும், அந்த ட்ரோன் அதில் இருக்கக்கூடிய வெடிமருந்து வெடித்து சிதறிவிடும். அப்போது இது நேராக கீழே வந்து விழாமல் இருக்கிறதுக்கு இந்த பீரங்கிக்கு மேலே ஒரு வலை மாதிரி போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த வலையில் வந்து விழும். வலையில் வந்தோடனே அந்த ஃபியூஸ் டிஃப்யூஸ் ஆகும், டிஃப்யூஸ் ஆன உடனே இது வெடித்து சிதறும். இந்த வெடித்து சிதறுவது நேரடியாக பீரங்கிகளை என்ன செய்யாது, அஃபெக்ட் பண்ணாது. அந்த மேல் இருக்கக்கூடிய லேயர் வலைகளை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். இதை கேட்டபோது ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா அவங்களுடைய கவச வாகனங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் இப்படி நெட் அடித்தாங்க. ரஷ்யாவை போட்டு ட்ரோல் பண்ணாங்க, ஏகப்பட்ட ட்ரோல் பண்ணாங்க. ஓ, இதுதான் பயங்கரமான ஆயுதங்களை உள்ளடக்கிய நாடு செய்ய வேண்டிய வேலையா? உங்ககிட்ட ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அரபுலக நாடுகள் மெஜாரிட்டியாக, இந்த அரபுலக நாடுகளில் யாருடைய ஏர்பேஸ் கூடுதலாக இருக்குன்னா அமெரிக்காவினுடைய ஏர்பேஸஸ் தான் கூடுதலாக இருக்குது. அப்படிப்பட்ட அரபுலக நாடுகள்லேருந்து ஒரு கவச வாகனம் தயாரிக்கப்படுகிறது. அந்த கவச வாகனத்தை சுற்றி இதே மாதிரி நெட்டு போட்டிருக்காங்க. அப்போ ரஷ்யா உக்ரைன் அந்த யுத்தத்தில் படித்த படிப்பினை இன்றைக்கி எல்லா நாடுகளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற இந்த போரை எல்லாரும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏகப்பட்ட இடங்களில் இது ஒரு கேஸ் ஸ்டடியாக மாறிட்டுருக்கு. பல நாடுகளுக்கு இந்த மாதிரி யுத்தம் வரும், இந்த மாதிரியான டெக்னாலஜியில் நாம் முன்னேற வேண்டும், இந்த டெக்னாலஜியில் நம்ம பின்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த தன்மையை உணர்த்தி இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற இந்த யுத்தம் தான் காரணம். இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.